எனக்கு ஆக்சுவலா வேற ஒரு ஒர்க்கா வெளியே போக வேண்டியது. நீங்க வரீங்கன்னு சொன்னதால நான் நேரா இங்க வந்துட்டேன். இவங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, அதனாலதான். புரியுது. உங்க வீட்டு டாக்குமெண்ட் கொடுங்க. கொடுங்க மாஸ்டர். அப்பதானே மேற்கொண்டு ஏதாவது பண்ண முடியும். என்னங்க கை இப்படி நடக்குது? இல்ல, இது என் வீட்டு பத்திரம். எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இதுதான். என் அப்பா எனக்குன்னு கொடுத்தாரு. மாஸ்டர், அதில் மட்டும் பயப்படாதீங்க. பணத்தை கட்டி முடிச்சதும் உங்க கைக்கு தானே வரப்போகுது. அப்புறம் என்ன, கொடுங்க. இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க. இதுல உங்க ஹஸ்பண்டும் சைன் பண்ணணும். அவருக்கு கையிட்டு மனோஜே போடுவாரு. என் அப்பா சைனை நான் நல்லாவே போடுவேன். நீங்க பாருங்க சின்னமணி மேடம், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நீங்க. கொஞ்ச நாள் நல்லா பழகிருந்தாலும் அந்த பழக்கத்துக்காக தான் நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன். உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன், பாத்துக்கோங்க. லீகலா இந்த விஷயம் வந்துடக்கூடாது. இல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் வராது சார். நான் சீக்கிரமே இந்த பத்திரத்தை மீட்டுருவோம் சார். ஒரு தடவை வேற பேப்பர்ல சைன் பண்ணி பாத்துக்கிறீங்களா? என்ன மாத்தி போட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நீங்க இந்த மாதிரி மாத்தி போடுறது சகஜம் தானே? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார், கரெக்டா போட்டுருவான். மனோஜ், சைன் பண்ண. பயப்படாம போடு. என்ன கண்ணு யோசிக்கிற? இல்ல, சைன் பண்றதுக்கு நான் யோசிக்கல. காலையில அப்பாவோட சைனை நான் நிறைய தடவை போட்டு பார்த்தேன். அதுல எதை போட்டா கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறேன். உங்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் வேண்டாம். கரெக்டான சைன் எதுவோ அதை மட்டும் போடுங்க. கவலைப்படாதீங்க. அவர்கிட்ட ஆனதும் இமீடியட்டா ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன மாஸ்டர், ஏதோ சகுனம் சரியில்லாத மாதிரி. மாஸ்டர், நம்ம ஊர்ல அடிக்கடி கரண்ட் போகும். அதெல்லாம் பார்த்தா எப்படி மாஸ்டர்? அது உடனே வெளிச்சம் வந்துருச்சே. இனி எல்லாம் நல்லதே நடக்கும். மனோஜ், யோசிக்காதீங்க, போடு. சைன் பண்ணுங்க. நம்ம நினைச்சது நடந்துருச்சு. இனிமே அந்த வீடு என் கைக்கு தானா வரும். ஆனா நீங்க சீக்கிரமே இந்த கடன் எல்லாம் செட்டில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை மீட்கிறது தான் உங்க எல்லாருக்குமே நல்லது. கண்டிப்பா என் பையன் சீக்கிரமா இந்த பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவான். நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு சார். இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல இந்த பத்திரத்தை நான் வாங்கிடுவேன். ஆல் தி பெஸ்ட். எங்க இருக்கிறாங்க? இவங்க எதுக்கு ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்க்கு போறாங்க? அது சிந்தாமணி வேற கூட இருக்காங்க. ஒருவேளை கடன் வாங்க போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்காக